கடைசி படத்துலையும் கலவரம் பண்ற மாதிரியும் முஸ்லீம்கள் ஓட்டு குண்டு வைக்கிற மாதிரியும் வெடிகுண்டு வைக்கிற மாதிரியும் அதுவும் திருப்பரங்குன்றத்தை பேஸ் பண்ணி மதுரையில் வெடிகுண்டு வைக்கிற மாதிரியும் நீ சொன்னா அப்ப இது முழுக்க முழுக்க பிஜேபி வேலையா இல்லையா? பிஜேபி திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தை உண்டாக்கி அந்த கலவரத்தில் குளிர் காஞ்சி அதை ஜெயிச்சில் இதுல தேர்தல் அறுவடை பண்ண நினைச்சா அதுக்கு மாஷா அல்லாஹ் ஸ்டாலின் பக்காவான ஆப்பு வச்சுட்டாரு. நான் உண்மையிலே சொல்லுவேன், முஸ்லீம்கள் ஸ்டாலின் மேல திமுக மேல 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், அதிருப்திகள் இருக்கலாம், கோபங்கள் கூட இருக்கலாம். ஆனா அந்த திருப்பரங்குன்றத்தை அவர் கையாண்ட விதம் ஒரு விதத்துக்கான இந்த எலெக்ஷன் ஓட்டு போட்டாகும். ஏன்னா அவ்வளவு அழகா முஸ்லீம் முஸ்லீம் மக்களை டென்ஷன் ஆக்காம முஸ்லீம் மக்களை போராட்டம் பண்ண விடாம அரசாங்கம் முஸ்லீம் மக்கள் என்னென்ன விரும்புனாங்களோ அதெல்லாம் அரசு ரீதியாக சட்ட ரீதியாக நின்று போராடி பிஜேபி என்ன ஒரு RSS என்ன சூழ்ச்சி பண்ணாலும் அந்த சூழ்ச்சியை முறியடிச்சாரு யாரு? ஸ்டாலின். இன்னைக்கு வரைக்கும் எச் ராஜால இருந்து எல் முருகன்ல இருந்து அண்ணாமலையில இருந்து RSS RN ரவில இருந்து முன்னாள் கவர்னர் ஒருத்தர்தாம்ல RS காரன் அவன்ல இருந்து அத்தனை பேருக்குமே என்ன வருத்தம் சொன்னா ஏன்னா முஸ்லீம்களே அமைதியா இருக்காங்க. அவன் நோக்கம் என்ன? முஸ்லீம்கள் ரோட்டுக்கு வரணும், கலவரம் பண்ண வரணும், கலடா பண்ண வரணும், நாங்களும் அவனை அடிச்சுக்கணும், அதுல இந்துக்களோட ஓட்டு அறுவடை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கமே. முஸ்லீம் மக்கள் இதுல தெளிவா இருந்தாங்க. காரணம் கவர்மெண்ட் நியாயமா கரெக்டான பாதையில் செயல்பட்டு இருக்குது, நம்ம போய் இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அப்படி தெளிவா இருந்ததுனால அவன் தோத்து போயிட்டான். அந்த உண்மையா ரியல்ல அவன் திருப்பரங்குன்றத்தில் தோத்ததுனாலதான் அதே திருப்பரங்குன்றத்தை பேஸ் பண்ணி இவன் வச்சு படம் எடுக்க வச்சிருக்கான். குறைஞ்சபட்சம் படத்தையாவது காட்டி கலவரத்தை காட்டி கலவரம் பண்ற மாதிரி காட்டி அந்த ஓட்டை அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இவனை வச்சு திருப்பரங்குன்றம் மலையில் குண்டு வெடிக்கிற மாதிரி, அழகிரி ஆற்றுல இறங்குறத பாலத்தில் குண்டு வெடிக்கிற மாதிரி, மதுரையை பேஸ் பண்ணி மதுரையில் குண்டு வெடிக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சது இந்த காரணம் தான். இதே சூழ்ச்சியில் தான் பிஜேபியினுடைய அட்வைஸின் அடிப்படையில் தான் திருப்பரங்குன்றத்தில் RSS சார்ந்த நிர்மல்குமார் வேட்பாளராக நிறுத்துறாங்க. ஸோ இது எல்லாமே RSS கைடன்ஸ் எல்லாம் பண்றாங்கிறதுக்கு யதார்த்தமான ஆதாரங்கள் அறிவுள்ள மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நம்மள சொல்றோம், எவனாவது இந்த படத்தை பத்தி பேசலாம், அந்த வீடியோ காட்சி காமிச்சாரு, நான் காமிக்கிறேன், என்ன புடுங்க முடியும் புடுங்கட்டும். அதான் ஊர்புற வைரலாகி போச்சு. ஊர்புற வைரலாட்டு நானே தரேன் உங்களுக்கு. ஒரு சமுதாயத்தை குற்றவாளியாக சித்தரிக்கக்கூடிய படம், சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய படம். இத பாருங்க. தீவிரவாதிகள் இந்த மதத்துக்காரவங்களை மட்டும் தேடி தேடி கொள்றாங்கன்னு சொல்லு. உங்க மதத்தை ஆட்களை அழிச்சு இந்தியாவை பாகிஸ்தான் ஆக்குவோம். தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம்களுக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன சம்பந்தம்? அட பாவி, இங்க இருக்க ஒரு முஸ்லீம் பாகிஸ்தான் போயிருப்பான். இன்னைக்கும் சொல்றேன், உலகத்திலேயே பாகிஸ்தான் மாதிரி ஒரு கேடுகட்ட நாடு கிடையாது. அதுவும் அந்த நாட்டுடைய அரசாங்கம் தான், மக்கள் இல்ல. கரெக்ட். அப்படி நான் சொல்றேன். நாங்க எங்களுக்கு பாகிஸ்தான் என்ன சம்பந்தம்? அப்ப இந்தியாவை பாகிஸ்தானா மாற்றோம்னு சொல்லி தமிழ்ல சொல்றான் அப்படின்னு சொன்னா இந்த ஹராமி விஜய், இந்த கேடுகட்ட முசீபத்து விஜய் என்ன சொல்ல வரான் சமுதாய மக்களுக்கு? தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அது பிரிஞ்சு 50 வருஷம் மேல ஆகி போச்சுங்க. பாகிஸ்தான் மேப்ல மட்டும் தான் பாக்கணும். பாகிஸ்தானுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப தமிழ்நாட்டில் உள்ள மதுரையில் ஒருத்தவன் நான் பாகிஸ்தான் இந்தியாவை பாகிஸ்தானா காட்டுறோம் வசனம் பேசுற மாதிரி வச்சானா இவன் எவ்வளவு கேடுகட்ட ஹராமி இவன். முஸ்லீம் இல்லைங்க, யோசிக்க வேண்டாமா? இப்படி என்ன பாகிஸ்தான் சம்பந்தப்படுத்துறான் இவன். பாகிஸ்தான்ங்கிற வார்த்தையை நம்ம மதுரை மக்களுக்கு ஒழுங்கா சொல்ல கூட தெரியாதுங்க. பாகிஸ்தான் வாங்க, பியா தெரியாது அவனுக்கு. எதுக்கு இவருக்கு வெளிக்கு வரனால பாகிஸ்தான், எதுக்கிட்டாலும் பாகிஸ்தான் நமக்கு என்னங்க தொடர்பு இருக்கு? அதான் RSS சூழ்ச்சி. அதான் RSS சூழ்ச்சி. அந்த RSS அஜெண்டா தானே நிறைவேற்றுறான். மகாத்மா காந்தி சுட்டது யாரு? முஸ்லீமா இல்ல பாகிஸ்தான்காரனா? யாருங்க? இந்திரா காந்தி கொண்டது யாருங்க? பாகிஸ்தான்காரனா? முஸ்லீமா? ராஜீவ் காந்தி கொண்டது யாருங்க? பாகிஸ்தான்காரனா இல்ல முஸ்லீமா? ஏங்க கொலைக்காரனா பார்க்கணுங்க. அவன் எந்த மதத்தை சார்ந்தவனும் பார்க்க கூடாது, எந்த சமுதாயத்தை சார்ந்தவன் பார்க்க கூடாது. அவன் கொலைக்காரன். நம்ம என்னைக்காவது மகாத்மா காந்தியை சுட்டது ஒரு பிராமணன் எல்லாம் சுட்டவங்கன்னு சொல்றோமா நம்ம? ஏன்னா அதுல எவனோ ஒரு விஷக்கிருமி பண்ணிட்டான். அந்த சமுதாய மக்கள் அதுக்கு காரணம் இல்ல, பொறுப்பு இல்ல. அது எப்படி நம்ம அவங்களை அடையாளப்படுத்த முடியும்? இது கொஞ்சம் அறிவுள்ள யோசிப்பாங்க. அறிவில்லாத சங்கிகளும் அறிவில்லாத விசிலடிச்சவங்க அவனுக்கு என்ன தெரியும்? சங்கிகளுக்கு அறிவு கிடையாது. மாட்டு முத்திரம் முடிக்கிறான். முஸ்லீமை பாய்ங்கிறான், முஸ்லீமை தொப்பி போட்டு வச்சிருக்கான், தொப்பி போட்டு பாய் சொல்லுறான். ஏன் இதை ஒரு RS காரன் செஞ்சா சொல்ல? இந்த வீடியோல பாத்தீங்களா, தொப்பி இல்லனாலும் நம்ம தொழுவோம் இல்லையா, அந்த அடையாளம் வேற. அந்த அடையாளத்தை வச்சு காமிக்கிறான். முஸ்லீம் அவன் சொல்றான் இது அல்லாஹ்க்காக செய்யறோமா. 5 வேளை தொழுறவங்க இபாதத் பண்றவனுக்கு அந்த எண்ணம் அந்த சிந்தனை வருமா? அவனுக்கு மனித நேயம் தானே இருக்கும், எல்லா மக்களையும் நேசிக்கும் தானே இருக்கும். சாதி மதம் இனம் பாகுபாடு இன்றி எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரும் ஒரு தாய் மக்களா பார்க்கணும் என்ன வரும்? அவன் முஸ்லீம் மட்டும் இல்ல மௌலானா, அவன் கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, அவன் முழுமையான ஆன்மீகத்தில் இருக்கும்போது எல்லா மக்களையும் நேசிப்பான். அவன் தான் உண்மையான ஆன்மீகவாதி. அப்ப இவனுக்கு எப்படி என்ன வந்துச்சு? இவன் சித்தரிக்கிறான். அந்த மாதிரி இவன் சித்தரிக்கிறான். முஸ்லீம்கள் எல்லாமே தீவிரவாதிங்க, எல்லாம் பாகிஸ்தான் சப்போர்ட்டா இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், விஜய் போயிட்டு எங்க பார்த்தான்? தயவுசெய்து விஜய் மேல கோவப்படாதீங்க. இவன் ஒரு நடிகன், டைரக்டர் என்ன சொல்ல ஆடுவான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் சினிமா சொல்லி முடிச்சிடறேன். இது வரைக்கும் சினிமா டைரக்டர் அவனை இயக்குனாங்க. இப்போ RSS டைரக்டர் அவனை இயக்குறாங்க.
அவ்வளோதான் வித்தியாசம். அவன் இதுவரை நடிச்சே கையை காலை ஆட்டியே பழக்கப்பட்டவன் இப்போ இதுலேயும் கையை காட்டி ஆடுறான். இப்போ அவனுக்கு வந்து பதவி மோகமும் பதவி ஆசையும் கண்ணை மறைச்சி அதனால ஒட்டுமொத்த அவன் சார்ந்த சமுதாயத்தை பெற்ற தாய் தப்பனுக்கு துரோகம் பண்ண மாதிரி கட்ட பொண்டாடி துரோகம் பண்ண மாதிரி இவன் தமிழக மக்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கான். முஸ்லீம் அல்லாத மக்கள் முஸ்லீம் அல்லாத இளைஞர்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறானா, அவனுக்கு வழிகாட்டுதல் கிடையாது. பாவம், அவனுக்கு மார்க்கம் தெரியாது. முஸ்லீம் இளைஞர்களே இளம் பெண்களே தயவுசெய்து புரிஞ்சுங்க, நாமெல்லாம் மார்க்கம் தெரிஞ்சவங்க, நமக்கு அல்லா இருக்கிறான், ரசூல் இருக்கிறாங்க, வேதம் இருக்குது, மார்க்கம் இருக்குது, வழிகாட்டுதல் இருக்குது. நாமளும் இந்த சாதாரண மக்களை மாதிரி வழிகிட்டு அவனுக்கு பின்னாடி போனோம்னா நாம அல்லாடி பதில் சொல்லி ஆகணும். நமக்கு மர்மன் ஒன்று இருக்குது, அல்லாடி பதில் சொல்லி ஆகணும். நம்முடைய ஈமானே பாழாக்கக்கூடிய வைரஸ் கிருமி தான் இந்த விஜய். அரசியல்வாதி அல்ல இவன், நம்முடைய ஈமானை கெடுக்க வந்து வைரஸ் கிருமி. இவனை இயக்குவது முழுக்க ஆர்எஸ்எஸ். அதனால முஸ்லீம் இளைஞர்கள் உங்களுடைய ஈமான பறிகொடுக்கணும்னு சொன்னா விஜய் பின்னாடி போங்க, ஓட்டு போடுங்க. இல்லை ஈமான பாதுகாத்து எனக்கு ஆகிறது உண்மை, மறுமை முக்கியம், எனக்கு உலக வாழ்க்கையில மறுமை வாழ்க்கை முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு நம்பினீங்கன்னா விஜய் பக்கம் போகாதீங்க, விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க, விஜய் பார்க்க கூட போகாதீங்க, அவனுக்கு ஆதரவு கொடுக்காதீங்க. இதான் முஸ்லீம் மக்கள் வைக்கிற வேண்டுகோள்.